ஹலோ எவ்ரிபடி. நான் உங்கள் பாம்பே கண்ணன் தான் பேசுகிறேன். ரொம்ப நாள் கழித்து உங்களை மறுபடியும் நேரடியாக ஒரு ஷார்ட்ஸ் மூலமாக சந்திக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போதைக்கு என்னுடைய அப்புசாமியும் ஆஃப்ரிக்கா அழகியும் நான் தயாரித்து இயக்கிய சீரியல் டெலிப்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஹிலேரியஸாக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரெண்டாவது அந்த கேரக்டர்ஸ் ஆர் வெரி குவைட் பாப்புலரான கேரக்டர்ஸ். எனக்கு கிட்டத்தட்ட 1000 பீப்புளுக்கு மேலே ஒரு எபிசோட்லேயும் அவங்க வந்துகிட்ருக்காங்க வியூவர்ஷிப்பு. நான் உங்களுடைய சௌகரியத்துக்காகத்தான் அதை 6 நிமிஷமாக சுருக்கி போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 14 எபிசோட் பாக்கி இருக்குது. அது முடிஞ்ச உடனே உங்களுக்காக காத்திருக்கு அடுத்த நகைச்சுவை டெலி சீரியல். நான் இதை ரகசியமாக வச்சு குழுவெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. யாருன்னு சொல்லிடுறேன். பிரபல நட்சத்திரமான ஆச்சி மனோரமா அதில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மனோரமா ஆச்சி முதல் முறையாக டிவிடி விசிடிக்குன்னே தயாரிக்கப்பட்ட ஒரு டெலிஃபிலிமில் நடிக்கிறது என்னுடைய ஆட்சி மாற்றம் தயாரிப்பில் தான். அதை எழுதினவர் யார்? மிக பிரபலமான எழுத்தாளரான தண்ணீர் புகழ் திரு கோமல் சுவாமிநாதன். ஆட்சி மாற்றம் அப்படின்னோடனே ஏதோ பாலிட்டிக்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. அது பாலிட்டிக்ஸ் இல்லை. ஆனால் ஒரு சின்ன நகைச்சுவை நாடகம். அது ஒரு தொடராக வரப்போகுது. கண்டிப்பாக பாருங்கள். அதையும் பார்க்கணுன்னா நீங்கள் நிச்சயமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு நான் தொடர்ந்தாப்பில் இந்த மாதிரி நல்ல நாடகங்கள் சென்னையிலையோ சரி, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, எங்கெங்கெல்லாம் நல்ல நாடகங்கள், நல்ல ஹியூமர் நாடகங்கள் இருக்கோ அதையெல்லாம் ஒரு தொடராக இதில் கொண்டு வரணும்னு ரொம்ப பிரியப்படுறேன். ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய முயற்சி பலிக்கட்டும். உங்கள் ஆதரவு இருந்தால் நிச்சயமாக அது பலிக்கும். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு வரப்போகின்ற டெலிவிஷன் தொடர் எல்லாமே புதிதாக தயாரிக்கப்பட்டதாக இருக்கும். ஸோ அதற்கு நிறையா பொருட்செலவு ஆகும். சரி, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒருவேளை உங்களுக்கு அப்புசாமியும் ஆஃப்ரிக்கா அழகியும் முழுசாக எங்கள் சொந்தத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மொத்தமாக கேட்குறதா இருந்தால் நான் அதை உங்களுக்கு ஜிமெயிலில் அனுப்ப முடியும். முதல்ல ஒரு டைமில் நான் அதை டிவிடியாக விற்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ அப்படி இல்லை. உங்களுடைய வாலண்ட்ரி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஏதாவது இருந்தால் என்னுடைய ஜிபே நம்பருக்கு அனுப்பலாம். நான் உங்களுக்கு அதை ஜிமெயிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நோ டிமாண்ட்ஸ். உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதோட எவ்வளோ தூரம் நீங்கள் லைக் பண்ணுறீங்கிறத பொறுத்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். தேங்க்யூ. மறுபடியும் சந்திப்போம். வணக்கம்.